ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 30th ஜூன். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம். மார்னிங் 23,800 அதில் பண்ணோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே 24,000 சிஇயில் பண்ணோம், பியில் பண்ணோம். ஜஸ்ட் எப்படி பண்ணோம் அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நமக்கு 10 o'clock கிட்ட என்ட்ரி கிடச்சிது. பாருங்கள் எத்தனை முறை உங்களுக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. அத்தனை முறையும் டார்கெட்டு, அதாவது பிளாக் லைன் வந்தப்பெல்லாம் க்ரீன் லைனும் பர்பிள் லைனும் கன்ஃபார்மாக டச் ஆகிருக்கு. எத்தனை என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். 122 to 132 அது மட்டுமே 3 times கிடச்சிருக்கு. அகெயின் 116 to 127, இங்கே 116 to நெக்ஸ்ட் பர்பிள் லைன் 127 அது ஒரு முறை கிடச்சிருக்கு. அகெயின் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ட்ரி எனேபிள் ஆகலை, மேலே போகல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அகெயின் வந்துட்டு 2 o'clock கிட்ட உங்களுக்கு அகெயின் 84 to 92 ஒரு முறை கிடச்சிருக்கு. இதெல்லாமே சேஃப் என்ட்ரியில் மட்டுமே. அகெயின் இப்போது சேஃப் என்ட்ரியில் எத்தனை முறை கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்க. அகெயின் இப்போ நாம் செகண்ட் கவுண்டர் பை அபோவ்க்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பை அபோவ்லேயும் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸு ட்ரேடு கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 147 to 157, இங்கே 10 points. எத்தனை 10னா 1 2 3 4 5 டைம்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே 4 times தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் தேர்டு 4 டைம்ஸு. அகெயின் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ட்ரி கிடைச்சப்பெல்லாம் மேலே டார்கெட் லைனை என்ன அழகாக டச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முறை அகெயின் 147 to 157 கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி 5 times இது மட்டுமே கிடச்சிருக்கு. பை அபோவில் மட்டுமே ஒரே நம்பரில் 10 points, அதாவது 50 points ஒரு 2 hours கேப்லேயே கிடச்சிருக்கு நமக்கு. 12 o'clockலேருந்து ஒரு 2 o'clockக்குள்ளே. அகெயின் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு முறை திரும்ப 105 to 113 பை அபோவ் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, 105 to 113. இப்போது 2 o'clock மேலே பண்ணல, அது விட்டுட்டேன். ஸோ இந்த சைடு மட்டுமே நமக்கு நல்ல மூமெண்ட்டு. என்ட்ரி வந்துட்டு இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. என்ட்ரி பார்த்திங்கன்னா மேலே பிளாக் லைனு, அங்கே வந்துட்டு மேலே க்ளோஸ் வைக்கல, அதனால் நம்ம வாங்கலை. ஓகே ஓகே ஆஃப்டர்நூனுக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் இன்றைக்கி 24,000 ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் சின்ன நம்பருக்கு வந்துட்டோம். ஏன்னா எக்ஸ்பீரிங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு மேலே சின்ன நம்பரில் தான் பண்ணோம். ஆஃப்டர்நூன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,000ல் 50 to 54 பை சேஃப் என்ட்ரி ஒரு முறை எனேபிள் ஆச்சு. அகெயின் நமக்கு ஒரே ஒரு முறை தான் சேஃப் என்ட்ரி கிடச்சிது. அகெயின் செகண்ட் கவுண்டர் பை அபோவில் வந்துட்டு பார்க்கலாம். அகெயின் பை அபோவ் வந்துட்டு உங்களுக்கு 3 times கிடச்சிருக்கு. வந்துட்டு எவ்வளோனா 63 to 67. ரொம்ப சின்ன நம்பர். ஏன்னா வந்துட்டு பயமாக இருந்துச்சு ஆஃப்டர்நூனில் திடீர்னுட்டு பெரிய கேண்டில் இது மாதிரி விழுந்துடுச்சுன்னா பெரிய இதாகிடும், அதனால் எடுக்கலை. 63 to 67 4 times எடுத்தோம். இது 2 o'clock மேலே வந்ததுனால இந்த என்ட்ரி நான் எடுக்கலை. ஃபைனலி இன்றைக்கி 8,000 ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நோ ஸ்டாப் லாஸ், நல்லா ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ நம்ம இண்டிகேட்டர் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்ஃபார்மாக என்ட்ரின்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னா தைரியமாக எக்ஸிட் வரைக்கும் போகும்னுட்டு டார்கெட்டை போட்டுட்டு ஹாயாக உட்காந்துருக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கூட சின்ன முதலீட்டில் இதை செய்யலாம். நான் இன்றைக்கி வாங்கின நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா less than 10,000 தான். 8,000 அரௌண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் இண்டிகேட்டர் ப்ளீஸ் கான்டாக்ட். தேங்க்யூ. கீப் ஆன் சப்போர்ட்டிங். பை.